மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அது குறித்து அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் டெல்லி சென்றிருக்கிறார். இந்நிலையில் அவர் மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் விஜய் மீண்டும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். டெல்லிக்கு அதிகாரப்பூர்வ பயணமாக இரண்டாம் முறையாக சென்றிருக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மீண்டும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது குறித்தான அதிகாரப்பூர்வ புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு குறித்த அதிகாரப்பூர்வ புகைப்படம் தற்போது வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப இரண்டாம் முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது குறித்தான விவரங்கள் என்ன? டெல்லியில இன்று நித்தி ஆயோக் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில இதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் முறையாக பங்கேற்றுவிட்டு தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில தமிழக அரசு தரப்பிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிஐபிஆர் துறை சார்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில நித்தி ஆயோக் கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசினார் என்பது குறித்தான ஒரு விரிவான ஒரு செய்தி குறிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரண்டாவது முறையாக நித்தி ஆயோக் கூட்டம் நடைபெற்ற வளாகத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த புகைப்படமும் பிரதமர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இரண்டு புகைப்படங்களாக வெளியிட்டிருக்கிறார். அந்த புகைப்படத்தையும் இப்ப நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் குறித்து எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். அதுல இன்று நடைபெற்றக்கூடிய இந்த நித்தி ஆயோக்கினுடைய கூட்டத்துல அதிகாரமளிக்கப்பட்ட மாநிலங்கள், கூட்டுறவு, கூட்டாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றின் மூலமாகவே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தமிழ்நாடு உறுதியாக நம்புவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டின் நலன்களையும் மக்களின் விருப்பங்களையும் உறுதியாக பாதுகாக்கும் வேளையில் மத்திய அரசோடு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதி பூண்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது அர்ப்பணிப்பை அடிக்கோடு காட்டிட்டும் வகையில் 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் உயர்த்துவதற்கு தற்போதைய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். மேலும் தொலைநோக்கு பார்வை, இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் என்ற 4 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார் என்றும் தமிழ்நாடு அரசும் அப்படியே செயல்பட்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முக்கிய கோரிக்கையாக 2017ஆம் ஆண்டு முதல் இருக்கக்கூடியது நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று இன்று நித்தி ஆயோக் கூட்டத்திலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதையே பேசியிருக்கிறார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்க்கிறது என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இவற்றை தவிர வேலை வாய்ப்பு இயக்கத்தை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வளர்ந்து வரும்
மேம்படும் தொழில்நுட்பத்திறன் மையங்களை அமைப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆள் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, மேக கணினி தொழில்நுட்பம், மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் குறைக்கடத்தி தொடர்புடைய துறைகள்ல பயிற்சி அளிப்பதற்கும் மத்திய அரசின் ஆதரவு தங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வைத்திருக்கிறார். குடிமக்களை மையமாக கொண்ட சேவைகள் மற்றும் திறன் வாய்ந்த ஆட்சி முறையை உருவாக்கக்கூடிய நோக்கத்துல செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் தமிழ்நாடு உறுதியோடு செயல்பட்டு வருகிறது என்றும், இந்த நோக்கை வலுப்படுத்தக்கூடிய வகையில உலக தரத்திலான தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்களை அமைப்பதற்கும், ஆள் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான துணிகர முதலீட்டு குழுவை உருவாக்குவதற்கும், பன்னாட்டு முதலீட்டு சூழலை உருவாக்குவதற்கும் உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கீட்டு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முக்கியமான அந்த கோரிக்கையாக வழங்கியிருக்கிறார். அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்றால் அது வறுமை ஒழிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அந்த விவகாரங்கள் குறித்தும் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில் நடைபெற்று முடிந்த அந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதற்காக இருக்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது என்றும், அதனை முன்னிறுத்திய எளிதில் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை அடையாளம் கண்டு அனைத்து நலத்திட்டங்களையும் ஒருங்கிணைத்து நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய வகையில வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் ஒன்றை தமிழ்நாடு அரசு முன்மொழிந்திருப்பதாகவும், மேலும் அனைவருக்கும் வீடு என்ற கனவை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிய அரசின் உதவியும் இப்போது தேவைப்படுகிறது என முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வைத்திருக்கிறார். அவர் பேசிய பல விஷயங்கள்ல மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடுதான் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும் என்பதால் மத்திய அரசினுடைய உரிய ஒத்துழைப்பும் அதற்கு தேவையான நிதியும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் கோரிக்கை வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. விவசாயம், அதே போல கிராமப்புற பல்வேறு திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக மாநில அரசினுடைய ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கும் மத்திய அரசினுடைய வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டமான VPG-RAM என்ற திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பை உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை தான் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுத்தவரையிலுமே பேசியிருக்கிறார். பல்வேறு சாலை சார்ந்த திட்டங்கள், தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய நிதிகள், புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு என பல விஷயங்கள் குறித்தும் இன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பிரதமர் என பலர் முன்னிலையில இந்த உரையை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அந்த உரை குறித்தான விரிவான விளக்கத்தையே தமிழக அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தினுடைய நிறைவாக பிரதமர் நரேந்திர மோடியும் தனியாக சந்தித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கக்கூடிய நிலையில அந்த சந்திப்பின் போது என்னென்னலாம் பேசினார் என்பது குறித்தான விவரங்கள் இந்த உள்ளடக்கத்தில் இடம்பெறவில்லை. ஒருவேளை அது குறித்து தனியாக அரசு தரப்பில் வேறு விளக்கங்கள் வழங்கப்படும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.